மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் புற்றுநோய்கள் சம்பந்தமான உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறார் சித்தாலயா மருத்துவமனையின் மூத்த சித்த சிறப்பு மருத்துவர், பேராசிரியர், மதிப்பிற்குரிய ஐயா திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்கத்தோடு ஆரம்பிக்கலாம். நல்லது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாவமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். இறைவணக்கம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் பற்றி தான் பேச போகிறோம். இந்த மனித உடலில் ப்ராஸ்டேட்டோட முதல்ல பங்கு என்ன? ப்ராஸ்டேட் கிளாண்டோட பங்கு என்ன? ப்ராஸ்டேட் ஆண்களுக்கே உரித்தான உறுப்பு. அடிவயிற்றில் பிளாடர் என்கின்ற சிறுநீர் பைக்கும் ஆண்குறிக்கும் இடையில் அது அமைந்திருக்கிறது. ஒரு வாதுமை கொட்டை போல் அமைந்திருக்கிறது. இதனுடைய பணி என்னென்னா, ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட்டை உண்டு பண்ணுறது. ஒரு திரவ நீரை சுரப்ப. இந்த திரவத்தினுடைய பணி என்ன? விந்து அணுக்களை பாதுகாப்பது, விந்து அணுக்கள் நீந்தி செல்வதற்கு வழிவகுப்பது, அதுக்கு போஷாக்கு அளிப்பது. விந்து அணுக்களுக்கு போஷாக்கு அளிப்பதற்கான சில நொதிகளை சுரக்கிறது, என்சைம்ஸை சுரக்கிறது. உடல் உறவின் போது இது சுருங்கி விந்தை பீச்சி அடிக்கின்ற ஒரு பம்ப் போல இது செயல்படுகின்றது. இதுதான் இதனுடைய பணி. இப்போ இந்த மாதிரியான ப்ராஸ்டேட் கிளாண்டில் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படலாம்? இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்டில் அக்யூட் ப்ராஸ்டடைட்டிஸ், அதாவது புரஸ்தகோள அழற்சி, தீவிர புரஸ்தகோள அழற்சி, கிரானிக் ப்ராஸ்டடைட்டிஸ், நாட்பட்ட ப்ராஸ்டேட் அழற்சி, பினைன் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், தீங்கில்லாத ப்ராஸ்டேட்டினுடைய வளர்ச்சி ஆகிய இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் எந்த மாதிரியான குறி குணங்கள் ஏற்படும்? முக்கியமாக அடிவயிற்றில் வலி, சிறுநீர் அடிக்கடி போகிறது. அதிகமான அளவில், குறைந்த அளவில் கூட அடிக்கடி போகிறது. சிறுநீர் போகும்போது முழுதாக சிறுநீர் கழித்தது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. இன்அடிக்குவேட் எவாக்குவேஷன் ஆஃப் தி பிளாடர். அடிவயிற்றில் வலின்னு சொன்னேன். பிறகு சிலருக்கு நீர் போகிறதுக்கு நீர் போகணும்னு போவாங்க, அதை உடனே கழிக்க முடியாது. தெர் இஸ் எ டிஃபிகல்ட்டி இன் ஸ்டார்டிங்.
அதே மாதிரி நீர் போகும்போது இடையில இன்டரப்ஷன் நின்றுரும், மறுபடி போகும், முயற்சி பண்ணி மறுபடி போகும். அந்த மாதிரி கொடுக்கணும். நேரோவிங் ஆஃப் தி ஸ்டீம், அந்த ஓட்டம் வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை ஊசி போல் நேரோவிங் ஆஃப் தி ஸ்டீம். உடலுறவுக்கு பிறகு வலி ஏற்படலாம். இந்த சிறுநீரில் ரத்தம் கலந்திருக்கிறது நிறம் மாறுபட்டு தோன்றும். சிலருக்கு வந்து சிறுநீர் வந்து நாற்றம் அடிக்கவும் கூடும், மாறுபட்ட நாற்றம். இதெல்லாம் புராஸ்டேட் பற்றிய நோய்களில் இன்க்ளூடிங் புராஸ்டேட் கேன்சர் இதுதான் குறிக்கோள். ஐயா, இந்த நோயின் கணிப்பு எவ்வாறு செய்யப்படுகிறது? இந்த நோய்க்கு வந்து மருத்துவர் என்ன செய்வார்னா, இது ஒரு புராஸ்டேட் சம்பந்தமான தெரிகிறதுன்னு சொல்லும்போது விரலில் வந்து ஒரு சொல்யூஷனை தடவிட்டு விரலை எருவாய் வழியாக விட்டு தொட்டு பார்ப்பாங்க புராஸ்டேட். ஏன்னா எருவாய்க்கு முன்னால் தான் புராஸ்டேட். அப்படி தொட்டு பார்க்கும்போது எதுவும் கரடு முரடால் நோட்ஸ் தென்பட்டால் அதை குறித்து கொள்வாங்க. அடுத்து பயாப்சி வந்து ஆசனத்தின் வழியாக ஊசியை நுழைத்தும் செய்வாங்க, அல்லது ஆசனத்துக்கும் ஆண்குறிக்கும் இடையில் பட்ட பகுதியில் ஊசியை நுழைத்தும் செய்வாங்க. புராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என்கின்ற ஒரு சுரக்கு புராஸ்டேட், அந்த ஆன்டிஜன் அளவுக்கு அதிகமானால் அது வந்து புராஸ்டேட் கேன்சரை குறிக்கும். அதனால் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து டிஜிட்டல் எக்ஸாமினேஷனும் அதே அறிகுறியை கொடுத்தால் அதன் பிறகு ஏற்கனவே சொன்னேன் பயாப்சி இஸ் தி கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஃபார் டயக்னோசிஸ். பயாப்சி இஸ் த கோல்டன் ஸ்டாண்டர்ட். புற்றுநோய் என்று சந்தேகப்படுகின்ற நிலையில் வேறு உறுப்புகளுக்கு பரவி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு பெட் ஸ்கேனை பயன்படுத்தும். இதெல்லாம் நோய் கணிப்பு செய்கிறதுனால வழிமுறைகள். ஐயா, இந்த புரோஸ்டேட் புற்றுநோயோட பல்வேறு நிலைகள் என்னென்ன? பல்வேறு நிலைகள் வந்து டிஎன்எம்னு சொல்லுவாங்க. டீனா என்ன? டியூமர், கட்டி. என்னன்னா நோடு, லிம் நோட்ஸ். எம்னா மெட்டாஸ்டேசிஸ். இப்போது இந்த கட்டி வந்து புராஸ்டேட் கிளாண்டுக்குள்ளே மட்டும் இருக்குது அப்படின்னா நிலை 1. இல்லை கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அந்த கேப்சூலை விட்டு வெளியே போகலை அப்படின்னா அது நிலை 2. கேப்சூலை விட்டு வெளியே பரவி இருக்கு, நிணநீர் கோளங்களும் வீங்கி இருக்கு, லிம்ஃபாட்டிக் கிளாண்ட்ஸ் வீங்கி இருக்குன்னு சொன்னால் அது வந்து நிலை 3. இல்லை மற்ற உறுப்புகளுக்கும் ஈரல், நுரையீரல், எலும்பு இவைகளுக்கெல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து 4வது நிலை. 4வது நிலை. சரிங்க, இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன? காரணங்கள் இதுதான் காரணம்னு ஒரு ஆராய்ச்சி அடிப்படையிலான காரணங்கள் எதுவும் வரையறுக்கப்படலை. ஆனால் முதல் காரணம் வந்து வயது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களையே ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்தா ஒரு 60 விழுக்காடு புராஸ்டேட் பெருசாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது வந்து குறிகுணங்களை ஏற்படுத்துகிறது இல்லை. அது முதல்ல வயது. 2வது பாரம்பரியம். அப்பாவுக்கு இருந்துச்சு, பெரியப்பாவுக்கு இருந்துச்சு, மாமாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா பாரம்பரியமும் இருக்குது. அடுத்து வாழ்வியல். சாப்பிட்டுட்டு பொழுதை போக்குறது, ஆரோக்கியமற்ற உணவு, இன்ஆக்டிவிட்டி, அதிகமான மன அழுத்தம்,
இவைகளும் காரணமாக கருதப்படுகின்றது. இது தவிர ஜனனேந்திரிய தொடர்புடைய சில உள்ளிலை சுரப்பிகள், எடுத்துக்காட்டாக டெஸ்டோஸ்டிரோன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அதில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டெஸ்டோ கிளாண்ட் ப்ராஸ்டேட் மேல் பகுதி திசுக்களை தாக்குகிற தன்மையுடையதாக இருக்கிறது. டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக இருந்தால் அதனால் ப்ராஸ்டேட் கேன்சர் வரக்கூடிய நோய். இன்னும் இதய நோய், நீரிழிவு நோய் உடையவர்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று கருதுகிறோம். இன்னும் அதிகமாக இருக்கு. சரிங்க, இப்போ சித்தாலயா மருத்துவமனைக்கு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சைக்கு வருகிறார்களா? வர்றாங்க, சிகிச்சைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் அவங்களோடு கலந்துரையாடி அவங்களுடைய துன்பத்தை குறைத்து அவங்களுடைய காலத்தை நீட்டிக்கிறோம். சிலர் 12 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்காங்க. 12 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு இது நம்ம மருத்துவ மரபு என்னென்னா குணப்படுத்துகிறோம் அப்படின்னு அறிவிக்கை செய்யக்கூடாது, தெரியுதா? அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். சரிங்க. இப்போ இந்த உலோக மருந்துகளால் பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இன்றைக்கு கேன்சருக்கு அதனுடைய செலவுகளை தாக்கு பிடிக்காமல் மக்கள் தவிக்கக்கூடியவர்கள் கூட உண்டு. ஒரு ஊசி கீமோ 20,000 இருக்குது, 40,000 இருக்குது, 90,000 இருக்குது, தெரியுதா? இன்றைக்கு நாம் உலோக மருத்துவத்தின் மூலமாக அதை குறைந்த செலவில் குணப்படுத்துகிறோம்னு சொன்னால் அது பன்னாட்டு மருந்து கம்பெனிகளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் அந்த மருந்து கம்பெனிகள் இதையே ஒரு பிரச்சாரமாக செய்கிட்டு இருக்காங்க. நாம் 8 ஆண்டுகளாக இதில் பேசுகிறேன். 8 ஆண்டுகளாகவும் உலோக மருந்துகளை 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கூட எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிவேடுகளை நாம் பாதுகாக்கிறோம்னு சொல்லியாச்சு. யாராவது எங்கே எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னால் உண்மை வந்துடும். அப்படி ஒரு தணிக்கை நடத்தினா நிச்சயமாக உலோக மருந்துகளை பாதுகாப்பாக வழங்கலாம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், தெரியுதா? அதோடு என்னென்னா, மேலை நாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வாழக்கூடியவங்க இன்ஹெரண்ட்லி தே ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவ் டு மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ். இயல்பாகவே அவங்க ரொம்ப அலர்ஜி அவங்களுக்கு. அது உன்னுடைய நாட்டில் சரி, எங்களுக்கு அது அலர்ஜி இல்லை. இது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஏற்ப, எங்களுடைய மரபுகளின் தன்மைகளுக்கு ஏற்ப கண்டுபிடிக்கப்பட்டது. இதை நாங்கள் பயன்படுத்துறதுல எந்த விதமான இதுவும் இல்லை, தெரியுதா? சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வேறு எந்த மாதிரியான நோயாளிகள்லாம் சித்தாலயா மருத்துவமனைக்கு வந்துட்டுருக்காங்க? அதாவது பெரும்பாலும் நாட்பட்ட நோய்கள்னால அவசப்படுகிறவர்கள் தான் வந்து கொண்டிருக்காங்க. அது நாட்பட்ட நோய்கள் முதல்ல வர்றது எது? ஆர்த்ரைட்டிஸ். மடக்க முடியல, உட்கார முடியல, கை விரல்களெல்லாம் அதுலேயும் சிறப்பாக ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அது வருவாங்க. சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டோஸ்னு ஒன்று இருக்குது. அது எளிதில் மருத்துவத்துக்கு கட்டுப்படாது. அதுக்கு ஹை டோசஸில் ஸ்டீராய்ட்ஸை கொடுப்பாங்க. அதனால் அந்த ஸ்டீராய்ட்ஸுக்கு விருப்பம் இல்லாதவங்க சித்த மருத்துவத்துக்கு வருவாங்க. தோல் நோய்கள் நிறைய வருவாங்க. தோல் நோய்கள் சோரியாசிஸ், எக்ஸிமா, வெண்படை, விட்டிலிகோ, இந்த நோய்கள் அதிகமாக வருவாங்க. இதை தவிர மற்ற புற்றுநோயாளிகளும் வர்றாங்க. மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய்,
சினைப்பை புற்றுநோய், இந்த மாதிரி பலதரப்பட்டவர்களும் வருவாங்க. சரிங்க. இப்போ புற்றுநோய்களில் எத்தனை வகைகள் இருக்கு, எந்த மாதிரியான வகைகள் இந்தியாவில் மிக அதிகமாக காணப்படுகிறது? புற்றுநோயில் 120க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு. ஆனால் இந்தியாவில் அதிகமாக காணப்படுவது முதல்ல மார்பக புற்றுநோய், பிறகு நுரையீரல் புற்றுநோய், பிறகு வாயை பற்றிய புற்றுநோய், கருவாய் பற்றிய புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், கணைய புற்றுநோய், இவைகள்தான் இந்தியாவில் அதிகமாக காணப்படுது. ஏன் இது ஆண்களுக்கு அதிகமாக வருதா இல்லை பெண்களுக்கு அதிகமாக வருதா இந்த புற்றுநோய்? புற்றுநோய் மற்ற நாடுகளெல்லாம் ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும். ஆனால் இந்தியாவில் மட்டும் பெண்களுக்கு அதிகமாக வருகிறது என்று கணித்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணங்கள் ஐயா? அதற்குரிய காரணமே கண்டறியப்படாது. எனக்கு என்னென்னா, நம்ம நாட்டில் போதுமான அளவுக்கு பெண்களை பராமரிக்கலைன்னு தான் தோணுது. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ அவருக்கு ஒன்று குணம் ஒரு பாதிப்புன்னு சொன்னால், சார் ஸ்கேன் எடுக்கணும்னாலும் எடுத்துருவோம் சார், சிடி ஸ்கேனாலும் எழுதி கொடுங்க அப்படிம்பார், தெரியுதா? அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா, சார் முதல்ல மருந்தை கொடுங்க சார், சரியாக வருதான்னு பார்ப்போம், வரலன்னு சொன்னால் ஸ்கேனெல்லாம் எடுக்கணும், இதுதான் இருக்கு, தெரியுதா? நாம் பெண்ணுரிமையை பேசுவது வெறும் வாய் சொல்லாகத்தான் இருக்கிறது, தெரியுதா? நடைமுறையாக இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஐயா, இப்போ சித்தாலயா மருத்துவமனைக்கு எந்த வகையான புற்றுநோய்கள் வந்தாலும் அதுக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கிறீர்களா? ஆமாம், எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் நாங்கள் அளிக்கிறோம். ஏன்னா எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் அளிக்கிறோம். இது இன்றைக்கு ஏற்பட்டதில்லை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் இதை கண்டறிந்து பதிவு செய்திருக்காங்க, தெரியுதா? இது என்னென்னா, இந்த புற்றுநோய் எப்போ பிரபல்யமாச்சுன்னா, ஊடகங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் புற்றுநோய் வந்த பிறகு தான் ஊடகங்கள் அதிகமாக புற்றுநோயை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தாங்க, தெரியுதா? இப்போ கூட நம்ம இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஏன் எடுத்தோம்னா, அமெரிக்கனுடைய முன்னாள் அதிபர் பிடன் ப்ராஸ்டேட் கேன்சர்னால் சிரமப்படலான்னு சொன்னாங்க. அதனால் பலரும் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பாங்கன்னு தான். தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக கொஞ்சம் சத்தமாக கேளுங்கம்மா. சரிங்க மேடம், தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் கும்பாவிலேருந்து பழனிமாள் பேசுறேன். சரி, எனக்கு யூரின் பிரச்சனை சொன்னீங்க. எனக்கு டக்கால பிடிச்சி வச்சா மெழுகு மாதிரி வருது. அவங்களுக்கு யூரின் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. சரி, வேற என்ன மாதிரி? டக்கால பிடிச்சி வச்சுட்டு காலையில ஊத்தினோம்னா மெழுகு மாதிரி இருக்கு. மெழுகு மாதிரி இருக்குதா? மெழுகு மாதிரி இருக்கு சார். இல்லை, அடியில் எதுவும் மண்டி மாதிரி இருக்குதா? அடியில மண்டி மாதிரி இருக்குது, மெழுகு மாதிரி இருக்குது. டப்பா பூரா எவ்வளவு நீர் இருக்கோ அவ்வளவு டப்பா பூரா இருக்கு. சரி, உங்கள் வயசு என்ன? வயசு 67 ஆகுது சார். வேற கால் கை வீக்கம் இருக்கா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இது எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? எனக்கு இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு சார் எனக்கு. சரி, இப்போ ஒரு சாதாரண மருந்து சொல்கிறேன். சரிங்க சார். எந்த ஊரில் இருக்கிறீங்க? கும்பகோணம் சார். சரி, எழுதிக்கோங்க. சரிங்க சார். என்ன சொல்லுங்க சார். நீர்முள்ளி குடிநீர் சூரணம் வாங்கிக்கிடுங்க. நீர்முள்ளி குடிநீர் சூரணம். முன்னால் கோவிட் வந்திருக்கும் போது நாம் கபஜுர குடிநீர் போட்டு குடித்தோம்ல, ஆமா, அதே மாதிரி தினசரி காலையில் குடிங்க. நீர்முள்ளி குடிநீரும் கபசுர குடிநீரும். இந்த கபசுர குடிநீர் குடிக்க வேண்டாம், நீர்முள்ளி குடிநீர். சரிங்க சார். நீர்முள்ளி குடிநீர் குடிங்க.
தேற்றான்கொட்டை லேகியம். தேத்தாங்கொட்டை லேகியம். தேற்றான்கொட்டை லேகியத்தை காலையில் அரை தேக்கரண்டி, இரவில் அரை தேக்கரண்டி நல்லா மென்று சாப்பிடுங்க. சரி சரி. ஒரு மாசத்தில் இது ஒரு சாதாரண நிலைனா ஒரு மாசத்தில் சரியாக வந்துடும். வரலன்னா நீங்கள் அருகாமையில் இருக்கிற சித்த மருத்துவத்தை காட்டுங்க, இல்லை சென்னைக்கு வந்து என்னையை பார்த்துட்டு போங்க. சரிங்க சார். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா, நம்ம புற்றுநோய் சம்பந்தமாக தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய விதமான புற்றுநோய்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த புற்றுநோயில் வராமல் தடுக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? அதாவது முற்றிலும் 100 விழுக்காடு வராமல் தடுத்து விடலாம் என்கின்ற வரையறைப்படுத்தலை. ஆனால் ஓரளவுக்கு தடுக்கலாம். அதில் முதலிடம் என்னென்னா ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவில் முதல்ல ரெட் மீட்ஸை அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட்ஸுங்கிறது எது? ஆடு, மாடு, பன்றி, இதனுடைய தசைகள்லாம் ரெட் மீட்ஸ். இவற்றை தவிர்க்கணும். ப்ரிசர்வ்டு ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது. இப்போ என்னெல்லாம் வருதுன்னு கிடையாது. புரோட்டா, சப்பாத்தி எல்லாமே ப்ரிசர்வ்டு ஃபுட் ஐட்டம். இதில் என்ன நிறமிகள் சேர்த்துருக்குறாங்க, என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்கன்னு எல்லாவற்றையும் அரசு ஆராய முடியாது. தெரியுதா? நம்ம தான் தனிப்பட்ட முறையில் ரிஸ்க் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம செல்வ கம்பீரத்தை காட்டணும்னு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கெடுக்கிறது. அவங்க அப்படியே வளர்ந்துடுறாங்க. ரெண்டாவது, இந்த செல்ஃபோன் ஒரு ஆபத்தானது. செல்ஃபோன் பயனுடைய இதுகளை படிக்கிறதை பற்றி ஒன்று. ஆனால் 7 வயதிலேயே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அதில் எல்லா ஆபாசங்களும் வருது. 12 வயசில் அடைய வேண்டிய பருவ கிளர்ச்சி 7 வயசுல அடைஞ்சு 7-8 வயசுலேயே அவங்க பெரியவங்களாயிடுறாங்க. தெரியுதா? இதன் மூலமாக ஏகப்பட்ட மார்பு கட்டிகள் இதெல்லாம் வருது. இன்றைக்கு புற்றுநோயிலேயே அதிகமாக வரக்கூடியது மார்பக புற்றுநோய் தான். 100 புற்றுநோயாளிகள் பதிவு செய்தாங்கன்னா அதில் 27 பேர் மார்பக புற்றுநோயாளிகளாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து புகைப்பழக்கம் ஒரு காரணம். மது அளவுக்கு மீறி மது அருந்தது. பாலியல் ஈடுபாடுகள், தவறான பாலியல் ஈடுபாடுகள், சிஃபிலிஸு, HIV இன்ஃபெக்ஷன், இன்னும் ஹெப்படைட்டிஸ் பி, இவைகள்லாம் கூட இந்த தொற்று நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டு. ஐயா, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இணைப்பு நேர் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அனுஷியாங்க மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. ஓகேங்க மேம். அம்மா, உங்க சந்தேகங்களை கேட்க ஆரம்பிங்க. சார், எங்க ஹஸ்பண்டுக்கு 36 சார் ஏஜ். சொல்லுங்க. அவருக்கு இப்போ இந்த கிட்னில வந்துட்டு ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சரி. ஃபர்ஸ்ட் பெயின் வந்துச்சுங்க சார். அப்போதான் அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் மெடிசன் கொடுத்தாங்க. அது வந்துட்டு ரெடி ஆயிடும், கியூர் ஆயிடும் சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறமும் லைட்டா வலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி தாங்க சார் இருந்துச்சு. 2 கிட்னிலுமே இருக்குன்னாங்க. ரைட் சைட்ல வந்துட்டு 3 mm, லெஃப்ட் சைட்ல 4 mm இருக்குன்னு சொன்னாங்க. சரி. ரைட் சைட்ல இருக்கிறது கிட்னிலே தான் இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது டியூப்ல இறங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வெளியே வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சித்தா ட்ரீட்மெண்ட்னு சொல்லி சிறுநீர் நெருஞ்சில் முள் பொடியும் பூளப்பூ பொடியும் எடுத்துக்க சொன்னாங்க சார். ஒரு 2 வீக்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. சரி. அது இன்னும் எத்தனை வாரத்துக்கு சார் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும்? இல்லை, எடுத்த பிறகு நல்ல நீர் போகுதா?
ஆமாங்க சார், நல்லா யூரின் போகுது. தண்ணி நிறைய குடிச்சிட்டே தான் சார் இருக்காங்க. தண்ணி வலி நிறைய எதுவும் இல்ல. குடிக்கணும். நல்ல முள்ளங்கி, வாழைத்தண்டு, பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இந்த நெரிஞ்சில் குடிநீரை 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து குடித்தா கூட பக்க விளைவுகள் ஒன்றுமே வராது. அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து. என்ன, நீங்கள் தொடர்ந்து குடிக்க குடிக்க வலி குறையுதுன்னா தொடர்ந்து குடிங்க. இல்லைன்னு சொன்னால் அங்கே கோயம்புத்தூரில் ஆரோக்கிய சித்த மருத்துவமனையெல்லாம் இருக்கே, நீங்கள் காட்டலாமே. ஓகேங்க சார். இப்போ ஆமா. வலி இல்லைன்னு சொன்னாங்க சார். எப்பயாவது ஒருக்க மட்டும் லைட்டா வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், அது இல்லைம்மா, இப்ப நம்ம இதை நம்ம அலட்சியமாக விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா சார். நீர்ப்பாதையில் வரக்கூடிய கற்களும் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இந்த இந்த நிலையிலேயே நம்ம அதுக்கு மருத்துவம் செய்திடணும். அதனால் நீங்கள் வந்து நெரிஞ்சில் குடிநீர் குடிச்சிக்கிட்டுருங்க. ரொம்ப தொல்லைப்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சித்த மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. இல்லாட்ட ஒரு முறை சென்னைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போங்க. நாங்கள் கொடுக்குற மருந்தில் உங்களுக்கு சரியாயிடும். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். திருமால் பேசுறேங்க, வாழப்பாடியிலேருந்து. வணக்கம் ஐயா. உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. கேட்குறேன். ஐயா, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க. ஐயா, இணைப்புல இருக்கீங்க, மருத்துவர் கேட்டுட்டு இருக்காரு. உங்க சந்தேகங்களை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். ஐயா, உங்க தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. திருமால் பேசுறேங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்க ஆரம்பிங்க. நான் வாழப்பாடி இருக்கேங்க. எனக்கு அடிக்கடி யூரின் வருது. சரி. வந்து மூத்திரம் விட்டு முடிச்ச வாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் மூத்திரம் வருது, யூரின். சரி. எனக்கு வயசு 58 ஆகுது. 55 சரி. 58 ஆகுது. 58. சரி, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரக்கூடிய நிலை இருக்குன்னு நம்ம சொன்னோம். எழுச்சி ஆகல. இல்லை, ஏதாவது மருத்துவர்கிட்ட காட்டினீங்களா? நான் யூரின் மருத்துவர்கிட்ட காமிச்சேங்க. வந்து மலை வாயில விரல விட்டு பார்த்தாரு. ம். அதுக்கப்புறம் வந்து 2-3 இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொன்னார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரி. நரம்பு போட்டுட்டேன். அதில் சரியா இல்லையா? சரியாகல. வந்து சுகர் வந்து எனக்கு அப்ப வந்து 380 இருந்துச்சு. சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே சரியாயிருன்னு சொன்னாரு. சரி. அப்புறம் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. அதனால அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் தொடரல. ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் டெஸ்ட் பார்த்தாங்களா? இல்லை, அந்த டெஸ்ட்லாம் எதுவும் பார்க்கல. அந்த 3 நாளைக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டு சொன்னாங்க. நரம்பு போட்டுக்கிட்டேன். சரி. மாத்திரை கொடுத்தாங்க. சுகர் வந்து உனக்கு அதிகமா. சரி, எத்தனை ஊசி போட்டாங்க? 3 ஊசி போட்டாங்க. சரி, அதில் சரியாகலையா? அதுல சரியாகல. அப்படியே தான் கண்டினியூ ஆகிடுது. சரி. அது நடந்து இப்போ 3 மாசம் ஆச்சு. சரி. இல்லை, நீங்கள் ஒரு முறை வந்து நேரடியாக பார்த்தா தான் நல்லது. இதுக்கு வந்து நாங்கள் வந்து தொலைக்காட்சியில் மருந்து சொல்ல முடியாது. சில எளிதான நோய்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். இதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக தான் வந்து பார்க்கணும். அடுத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஜோதிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சரிங்க. வணக்கம் வணக்கம் சார். எனக்கு அம்மாவுக்கு 2 காலும் அப்படியே மாதிரி சிகப்பா திட்டா இருக்குது. கால்ல தொடையில இருந்து கால் வரைக்கும் இருக்கு, வேற இல்ல. தொடையில இருந்து கால் வரைக்கும் சிகப்பு சிகப்பா திட்டு திட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி சரி. இருக்கு அப்பப்பா அப்படின்ற. நான் வந்து வெப்பாலை தைலம் தேய்ச்சி விட்டேன். சரி. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருக்காங்க. ஆனா ஒரு 2 நாள் விட்டா மறுபடியும் அதே மாதிரியே இருக்கு. சரி சரி. இப்போ அம்மாவுக்கு வயசு என்ன? 60 சார். 60. அம்மாவுக்கு நீரிழிவு நோய் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ எழுதிக்கோங்க.
ஆ சரிங்க. பரங்கிப்பட்டை சூரணம் கடையில் கேட்டு வாங்குங்க. ஆ சரிங்க சார். பரங்கிப்பட்டை சூரணம் ம். கால் தேக்கரண்டி காலையிலையும் இரவும் பாலில் போட்டு குடிச்சிக்கிட்டே வரணும். சரிங்க. ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில். சொல்லுங்க சார், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில். ஆ சரிங்க சார். அது நம்ம எங்களுடைய சித்தாலயாவுக்கு தன் தொலைபேசி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, தொலைபேசி எண் ஓடுது பாருங்க. ஆமா ஓடுது சார். அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பணத்தை போட்டிங்கன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. எவ்வளவு சார் அது? அந்த இந்த கைபேசி நம்பருக்கு நீங்கள் பேசுனா ஆ ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில் வேணும்னு கேட்டிங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. ஆ சரிங்க சார். அதான் பணம் எவ்வளவுன்னு கேட்டேன். இல்லை, அது அங்கே தான் கேட்கணும். ஆ சரிங்க சார். இது இங்க எல்லாம் கிடைக்காதுங்களா காஞ்சிபுரம்? இந்த ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில ம். அந்த இடுப்பு கீழே இருக்க படைகளை எல்லாம் தடவி போட்டு ஆ அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட வேண்டியது. ஆ சரிங்க சார். பாருங்க, ஒரு மாதம் பாருங்க, நல்லாச்சுன்னா இன்னும் 2 மாதத்துக்கு இந்த மருந்தை தொடருங்க. ஆ இல்லை நேரடியாக வந்து பாட்டு காஞ்சிபுரத்துலேருந்து என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்களே. ஆ சரிங்க சார். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? அண்ணம்மா புலர்ல இருக்கிறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. சரி டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு அண்ணம்மா என் பேரு. எனக்கு முடக்கு வாரமா இருக்கு. வீட்டுல எடுத்துட்டு தான் இருக்கேன். நல்லா அதுக்கு என்ன பண்ண, முட்டி வலிக்கு இந்த அமுக்கா பொடி பவுடர் சாப்பிட்டா நல்லதா? சரி, முட்டு வலி 2 முட்டு சமணம் பட்டு உட்கார முடியலையா? கீழே உட்கார முடியாது, இல்ல சேர்ல தான் உட்கார முடியும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில புழல்ல இருந்து பேசுறேன். சென்னை புழல்ல இருந்து தான் பேசுகிறாங்க. சரி சரி, சென்னை புழல்ல இருந்து பேசுறீங்கன்னா வந்து பார்த்துட்டு போகலாம்மா. சித்தாலயாவுக்கு அரும்பாக்கத்தில் தானே இருக்கு. அப்படி இல்ல, இந்த அமுக்கரம் பொடி சொன்னாங்க சாப்பிட சொல்லி, அது குளுமையா சூடான்னு கேக்குறேன். இது அமுக்கரா பொடி வந்து அது குளிர்ச்சியா சூடான்னு கேட்குறாங்க, எடுத்துக்க. அது வந்து ரெண்டும் நிறைந்தது. அது வந்து உடலினுடைய இயல்புக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு அடாப்டோஜெனிக் ட்ரக். தெரியுதா? உஷ்ணம் தேவைன்னா அதையும் உண்டு பண்ணணும், குளிர்ச்சி தேவைன்னா அதையும் உண்டு பண்ணும். வெப்ப தட்ப நிலைகளை சமப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அது. நீங்கள் அது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் முட்டு வலி குறையத்தான் செய்யும். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் செல்வி மேம், பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. சார், எனக்கு 6 வயசுல ஒரு ஆம்பளை பையன் இருக்காங்க சார். இன்னும் நடக்கல. சரி, செரிபரல் பால்சின்னு சொல்லியிருந்தாங்க சார். இன்னும் தலை நிக்கணும். பையன் 6 வயசு ஆகுது, இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, செரிப்ரல் பால்சின்னு சொல்றாங்களா? ஆமா சார். சரி, அதுக்கு நரம்பியல் நிபுணர்கள்ட்ட போய் பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். அவங்க என்ன சொன்னாங்க? அதுதான் மருந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் தலை நிக்கல, அப்படியே படுத்துட்டே தான் இருக்கான். சரி, அதான் உங்ககிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு பண்ணோம். இல்லைம்மா, இவங்களையெல்லாம் இந்த மாதிரி நோயாளிகளை பார்க்காம மருந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு முறை பையனை தூக்கிட்டு வாங்க, வந்து அவருடைய பழைய வர அந்த குறிப்புகள், நோய் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு நாம் என்ன செய்யணுமோ செய்யலாம். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா, நம்ம புற்றுநோய் சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய உணவு முறைகள் எல்லாமே மாறி இருக்கு. இன்னும் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. வசந்திமா, இணைப்பில் இருக்கீங்களா? ஆமாம் மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், காவேரிப்பட்டினம் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து அங்கங்க பார்த்தீங்கன்னா நரம்பு எல்லாம் வலிக்குதுங்க சார். நரம்பு விரல்ல வந்து நரம்பு தளர்ச்சி லைட்டா இருக்கு. அப்புறம் வந்து கழுத்து நரம்பு, கீழே வந்து பேக் சைடு வந்து முதுகு தண்டு வலி,
அப்படியே கெண்டைக்கால் அங்கங்க நரம்பு ஃபுல்லா வலிக்குதுங்க சார். சரி, முதுகெல்லாம் வலிக்குதா? ஆமா சார். கீழே அப்புறம் சப்பன்கால் போட்டு உட்காந்தா எந்திரிக்கவே முடியறது இல்ல, சரி ஏற முடியறது இல்ல. இது வந்து நாங்க அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார். ம். அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் முதுகு எலும்பு தேஞ்சிருக்கதா சொன்னாங்களா? ஜவ்வு வந்து அழுத்தி இருக்குன்னு சொன்னாங்க சார். சவ்வு வந்து பிதுங்கி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, ஜவ்வு போயிட்டு நரம்புல அழுத்தி இருக்கு. சரி, அதுக்கு அது ட்ரீட்மெண்ட் பெயின் கில்லர் சாப்பிட்டா மட்டும் நல்லா இருக்கு சார். அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து வலி வந்துட்டே இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காவேரிப்பட்டம் சார். கிருஷ்ணகிரியா? ஆமா. கிருஷ்ணகிரிலேயே சித்த மருத்துவர்கள் இருக்காங்களே, நீங்கள் பார்க்கலாமே. இதெல்லாம் நேரடியாக பார்த்து தான் மருந்து கொடுக்க முடியும். இந்த நோய்களையெல்லாம் நாங்கள் வந்து நல்ல முறையில் பரிகாரம் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். அதனால் ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமா? அழைத்தமைக்கு நன்றி அம்மா. மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. உங்கள் தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, அக்கி வந்து சரியாயிடுச்சியா? 60 வயசு இருக்குயா. அக்கி வந்து குணமாயிடுச்சு. ஆனா உள்ள கூடி வலிக்குதியா? வெளிய சௌரியம் ஆயிடுச்சியா? உள்ள கூடி வலி எரிச்சல் அதிகமா இருக்கியா? சுகர் இருக்கியா எனக்கு? அக்கி வந்து சரியாயிடுச்சு, இருந்தாலும் எரிச்சல் இருக்குன்றாங்க. நீரிழிவு நோய் இருக்கா உங்களுக்கு? சரி, முதல்ல என்ன நோய் என்னங்க? அக்கியா? அக்கி. ஏமா அக்கி வந்த இடத்துல இப்போ வலி இருந்துக்கிட்டே இருக்கா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது இந்த அக்கி வந்திருக்கும் போது சில சல்லி நரம்புகள் அங்கே வந்து சிதைந்து போயிடுச்சு. அதனால தான் அந்த வலி இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, உளுந்து தைலம்னு ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். உளுந்து தைலம், சித்த மருந்துகள் விற்கக்கூடிய கடையில் உளுந்து தைலம்னு கேளுங்கம்மா. இந்த உளுந்து தைலத்தை தினசரி குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த அக்கி வந்த இடத்துல தடவிடுங்க. தடவிட்டு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுக்கிட்டே வாங்க. படிப்படியாக தான் இது சரியாகும். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. கால்ல தொடையில கொழுப்பு கட்டி இருக்குதுங்க. ஆமா, அது என்ன பண்றதுங்க? கொழுப்பு கட்டி வந்து ஒரு நோயே கிடையாது. பெரும்பாலும் இது பாரம்பரியமாக உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்ததா? அவங்களுக்கும் இல்லைங்க, இந்த தொடை இடுக்குலயே அந்த ஆம்பாட்டிலே இருக்குதுங்க கொழுப்பு கட்டி. சரி, இந்த கட்டி வந்து இது வந்து ஒன்றும் தீங்கு செய்ய போகிறதில்லை. ஆனால் இந்த கட்டி வேகமாக வளர்ந்தாலோ அல்லது இதில் நோவு இருந்தாலோ, வலியா? ஆமாம், வலியே இருந்தாலோ இதை பற்றி கவலைப்படணும். இல்லாட்டா இந்த கொழுப்பு கட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம். நடந்தா வலி இருக்குதுங்க. வலி இருந்தால் வந்து காட்டணும். டாக்டர்கிட்ட காட்டி தான் மருந்து வாங்கணும். அல்ட்ரா ஸ்கேன் எடுத்துங்க. அல்ட்ரா ஸ்கேன் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா ஸ்கேன் இல்லை, அது எடுக்க வேண்டியதில்லைம்மா, அது எடுக்க வேண்டியதில்லை, பார்க்கலாம். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. பேர் முரளிமா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிங்கய்யா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்க. கேட்குறேம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களுடைய நிகழ்ச்சி நான் தினமும் பார்ப்பேன் சார், அடிக்கடி பார்ப்பேன் உங்களுடைய நிகழ்ச்சியில. ரொம்ப அற்புதமான ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுகள் இருக்கு. சரி. எனக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி லிம்போமான ஒரு ப்ராப்ளம் வந்தது சார், லிம்போமா. சரி சரி. அதுக்காக சிஎம்சி வெள்ளூர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். சரி. அந்த கடந்த 6 வருஷமா நான் போய் இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கும் போயிட்டு வரேங்க. சரி. சைக்கிள் ஓட்டுறேன், நல்லா இருக்கிறேன், உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. சரி. அப்பப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது வயிற்றுல, அது ஒண்ணு. ரெண்டாவது டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கிறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகுது. சரி. மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது. அது 2 நாளைக்கு ஒரு தடவை போச்சுன்னா கிளியர் ஆயிடுது, வயிறு நீட்டா ஆயிடுது, நார்மல் ஆயிடுது. சரி. ஸோ எனக்கு அதுக்கான ஒரு அதாவது உணவு முறை பழக்கங்கள் ஏதாவது மாத்தணுமா, என்ன பண்ணணும்? அதாவது லிம்போமா உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறது ஒரு நல்ல அறிகுறி.
ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வயிற்று பொறுமல், உப்புதல், பசி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நாள்பட மருந்து சாப்பிட்டதுனால ஏற்பட்டதாக இருக்கலாம். தெரியுதா? ஆமாம். அதனால நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு நான் சில எளிய மருந்துகள் எழுதி தரேன். சரி சார். அப்புறம் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த லிம்போமா வந்தபோது ஆர்சாப்னு ஒரு கீமோதெரப்பி கொடுத்தாங்க, இன்டர்னலாக மெடிசன் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் லிம்போமாவில் இருந்து இந்த அளவுக்கு மீண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். அது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. சரி சார். சரி சார். தெரியுதா? நம்ம நீண்ட கால மருத்துவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சில வயிற்று பிரச்சனைகள் தோன்றுவது இயல்பு. அதை வந்து நம்ம சரி செய்திடலாம். நீங்கள் வாங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசுகிறீங்களா? மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் செல்வமணி வந்து சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் 5.2 இந்த 4.0 இந்த 3.5 சிஎம்ஸ்னு போட்டிருக்காங்க. எதுல? புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ரைட்டு. அப்புறம் வால்யூம் வந்து 40 சிசி. சரி. கிரேட் 1 ஃபேட்டி லிவர் வித் ஹெப்பாட்டிக் சிஸ்ட். சரி. ரீனல் சிஸ்ட். புரோஸ்டோமெகாலின்னு போட்டிருக்கிறாரு. சரி. இப்போ இல்ல அதுல வந்து அந்த யூரிமேக்ஸ் டின்னு ஒரு மாத்திரை வந்து பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காரு. சரி. அது இடத்துல 10 வருஷமா அதை சாப்பிட்டுக்கிறேன். 10 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி. இப்போ சொல்லுங்க சார். ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் பார்த்தாரா? எப்படி சார்? ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் டெஸ்ட் பார்த்துருக்காரா? அல்ட்ராசவுண்ட்ல தான் சொல்றாரு. இல்லை ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காரா? அதுவும் பார்த்துருக்கிறாரு. இல்லை அதில் ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் நார்மலாக இருக்காமா? அது அது தெரியலையே. அது இப்போ நம்ம கலந்துரையாடல் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த பாதிப்பு வந்து சாதாரண ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டாலையா அல்லது வேறு தீங்கான தன்மையுடையதாங்கிறத நம்ம அந்த டெஸ்ட்டின் மூலமாக தான் அறிய முடியும். அதனால நீங்கள் உங்களுடைய மருத்துவ குறிப்புகளை எடுத்துகிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போங்க. இல்லை அதுதான் இந்த இது சொன்னீங்களே நெருங்கி சார் இதுவும். இல்லை அது மட்டும் காணாது, இது கொஞ்சம் வலுவான மருந்துகளை நம்ம கொடுக்கணும். நீங்கள் வாங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. உங்கள் தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் தொலைபேசியில் கவனம் செலுத்தி பேசுங்க. இணைப்பில் தான் இருக்கீங்க. ஜோதி இணைப்பில் இருக்கீங்களா? ஜோதி இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. அம்மா உங்கள் டிவியை பார்த்து பேசாதீங்கம்மா. பேசுறாங்க மேடம். எனக்கு மார்பகத்துல நீர் கட்டி மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஐயா கிட்ட தொடர்ந்து கேளுங்க, மருத்துவர் ஐயா கிட்ட தொடர்ந்து கேளுங்கம்மா. உங்க சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கலாம். சார் எனக்கு இந்த மார்பகத்துல நீர் கட்டி இப்போ வந்துகிட்டே இருக்குங்க சார், குட்டி குட்டியா நிறைய. உங்க வயசு என்ன? எனக்கு 44 வயசு சார். 44 வயசு. மார்பகங்களை மம்மோகிராம் எடுத்தாங்களா? எடுத்துட்டாங்க சார். எடுத்து என்ன சொன்னாங்க? நீர் கட்டி தான் குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னாங்க. சரி. இது வந்து ஒன்றை பாதகமானது இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம கரைக்கலாமா? நீங்கள் வாங்க, நேராக வாங்க. நம்மகிட்ட லேடி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் பரிசோதிக்க சொல்லிட்டு நானே உங்களுக்கு மருந்து எழுதி தரேன். போயிட்டு போயிட்டு ஆனால் வந்துகிட்டே இருக்கு, வலிக்குது. இல்லைம்மா, சரி பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மார்பகத்தில் வரக்கூடிய எல்லா கட்டிகளுமே புற்றுநோய் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடணும். அதனுடைய தன்மை அறிஞ்சு நம்ம மருத்துவம் செய்தோம்னா அது சரி பண்ணலாமா? அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பை தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. செல்விமா, என் பேரு செல்வி. எந்த ஊர்ல பேசுறோம்? சரிங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கால் பாதம் சுகர் இருக்கு, 58 வயசு ஆகுது எனக்கு. 58 வயசு. கால் வந்து எரிச்சலா இருக்கு, பாதம் எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்கு. நீரிழிவு இருக்கான்னு பாத்தீங்களா? நீரிழிவு தான், சுகர் பிரஷருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். நீரிழிவுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா?
மாத்திரை ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். ஆனா பாதை கை எரிச்சல் கால் எரிச்சலா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் வந்து ஒழுங்காக மருந்து சாப்பிடல. மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் அந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு பாருங்க, இருக்கேன். ஒழுங்காக மருந்து எடுத்துக்கல. ரெண்டாவது உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றலை. எப்பவுமே இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அந்த கோதுமை இது ஏதாவது ஒண்ணு மாற்று உணவுக்கு போக மாட்டேங்கிறீங்க. காலையில் ஒரு நாளைக்கு சுண்டல், ஒரு நாளைக்கு சிறுபயிறு, ஒரு நாளைக்கு கோதுமை தோசை, ஒரு நாளைக்கு ரவா உப்புமா, அப்படி மாறி மாறி போகணும். தினசரி உணவில் ஏதாவது ஒரு கீரை இடம்பெறணும். அந்த இடது கையை விரல் சுண்டி மோதிர வரல, அப்படியே சுத்தமா மடக்க முடியல, அப்படியே வரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைம்மா, இதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதின்னு பேர். டயபெட்டிஸ்னால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி. தெரியுதா? நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதோட நாம் ஆதரவு மருத்துவம் தர முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? கடலூர் பக்கத்துல. கடலூர் பக்கத்துலையா? ஆமா, கடலூர்ல இருந்து பக்கத்துல பண்ருட்டி. அம்மா, அங்கே கடலூரில் அகஸ்தியா ஹாஸ்பிட்டல் இருக்கேம்மா. அகஸ்தியா ஹாஸ்பிட்டல் அங்க எங்க பொண்ணு கூட அங்க இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் தெரியாதுங்க ஐயா. ஆமா, இருக்காங்க. அகஸ்தியா ஹாஸ்பிட்டல்ல காட்டலாமே. சரிங்க ஐயா. அவர் டாக்டர் கடலூர்ல டாக்டர் செந்தில் இருக்காரு. அதான் எந்த இடம் சொல்றீங்க நீங்க? அவங்க இருக்கிற டாக்டர் அவர் அகஸ்தியா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காருமா. சரிங்க கடலூர் அகஸ்தியா ஹாஸ்பிட்டல் டாக்டர் செந்தில் இருக்கிறாரு. நீங்க போய் பாருங்க. உங்க நீரிழிவுக்கு நீங்க சாப்பிட்ற மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதோட அவர் தரக்கூடிய ஆதரவு மருத்துவத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த எரிச்சல்லாம் குறைஞ்சிரும். அதான் இந்த மோதிர விரல் அப்படியே வரப்பாவே இருக்கு, மடக்கவே முடியலங்க. இல்ல அது நீங்க இப்பவுமே கவனிச்சிடணும். சரிங்க ஐயா, நான் போயிட்டு கடலூர்ல போய் பாக்குறேங்க ஐயா. வாங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பிரியா மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்கம்மா, உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. குறைச்சிட்டிங்களாம்மா? உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். அம்மா இனிப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்கம்மா, உங்க டிவியை பார்த்து பேசாதீங்க. சரிங்கம்மா. உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஹலோ, என் பேர் சந்திராங்க மேடம். சந்திராமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க இங்க நாமக்கல்ல இருந்து இங்க உள்ளார புதுப்பாளையம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார், எனக்கு மோஷன் போற இடத்துல ஒரு கட்டியாட்டம் இருக்குங்க சார். மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது. சரி. அது வந்து ரொம்ப வலியா இருக்குங்க சார். மோஷன் போக முடியல. டெய்லி ரொம்ப இதா இருக்கு. சரி. சிரமமா இருக்கு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கட்டி வருதா? அது பர்மனண்டா அப்படியே இருக்குங்க சார் இப்போ இவ்வளவு நாளா. சரி, வலி இருக்குதா? வலி இருக்குங்க சார். மோஷன் போகும்போது லைட்டா வலி இருக்கு. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க இங்க நாமக்கல் சார். நாமக்கல்ல இருந்து இங்க உள்ளார. ஏமா, இதை வந்து மருத்துவர் பார்த்து தான் மருந்து கொடுக்கணும். நீங்கள் நாமக்கல்லையே யாராவது சித்த மருத்துவர் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி சென்னைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் சித்தாலயா மருத்துவமனையில் எது வந்து சிறப்பாக அணுகுமுறைங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிறப்பான அணுகுமுறைன்னு எதை நினைக்கிறீங்க? சிறப்பான அணுகுமுறைங்கிறது இதுக்கு வந்து புற்றுநோயை தாக்குறதுல பாதரச மருந்துகளும் தங்கம் சேர்ந்த மருந்துகளும் தான் பிறந்த ஆற்றல் படைத்தவை. அந்த மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கூட கொடுத்து நோயாளியினுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறோம். அதுதான் எங்களுடைய சிறப்பான மருத்துவ முறை. அதோட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேடியோ எக்ஸ்போசர் கீமோவுக்கு பயந்து போய் அவங்க பேசாமல் இருந்துக்கிடுறது. இப்போ அவங்க வரும்போது அவங்கள வந்து அறுவை மருத்துவம் பண்ணால் காப்பாற்ற முடியுங்கிற நிலை இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு 2-3 மாதம் எங்களுடைய மருந்துகளை வழங்குகிறோம். அப்போ அந்த டியூமர் வந்து சைலண்ட் ஆகிடுது. அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறுவை மருத்துவம் முடிஞ்ச பிறகு நாம் சித்த மருந்துகளை கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு கீமோ பற்றிய ரேடியோ தெரப்பியை பற்றிய பயம் வேண்டாம்.
அதுக்காக நம்ம கீமோவையோ ரேடியோ தெரப்பியோ குறைச்சி பேசலை. அதை விரும்புகிறவங்க அங்கே போட்டு மக்கள் நாம் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறது நம்மகிட்ட மருத்துவத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்காக அல்ல. தெரியுதா? நோயாளிகளுக்கு என்ன நோய் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியணும். தெரியுதா? அதில் என்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லலை. சித்தாவில் மருந்து இருக்குது, அதனால சித்த மருத்துவர்களை அணுக தயாராக இருங்க, தயங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய கலந்துரையாடல். நம்மகிட்ட தான் வரணும்னு நம்ம சொல்லவே இல்லை. எங்கேயாவது எந்த மருத்துவராவது அந்த ஊரில் இந்த மருத்துவர் இருக்கார் அவரை போய் பாருங்கன்னு சொல்கிறாரா? சொல்லுங்கள். நம்ம தான் சொல்கிறோம். அதற்கு காரணம் என்னென்னா, நமக்கு சித்த மருத்துவத்தினுடைய மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதுதான் நம்முடைய கலந்துரையாடல் நோக்கமே தவிர நம்மை நோக்கி மக்களை இழுப்பது அல்ல. சொல்லுங்க. ஐயா, இப்போ சித்தாலய மருத்துவமனையில் வேறு எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கிறீங்க? இப்போ நம்ம யோகா நடத்துகிறோம், வருமம் பண்ணுறோம். வருமமெல்லாம் நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. நம்ம யோகா மருத்துவர் அங்கேயே இருக்கிறார், அவரை வச்சு யோகா சொல்லிக் கொடுத்தேன். ஏன் அதில் என்னென்னா, நிறைய நோய்களுக்கு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாகவே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த முடியும். ஏற்றியும் இறக்கியும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரிலேயே காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேங்கிறார். கூற்று அந்த பக்கம் வந்தான்னா அவரை உதைச்சி அனுப்பணுங்காரு திருமூலர். எதன் மூலமாக? மூச்சு பயிற்சியின் மூலமாக. தெரியுதா? அப்படி ஒரு அருமையான இப்போ யோகா டே வருது ஜூன் 21. அதில் மக்களுக்கெல்லாம் யோகத்தை சொல்லிவிடணும். நம்ம யோகத்தை மக்களுக்கு நன்றாக பரப்பி அதை மக்கள் பயின்னுட்டாங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ செலவு குறைஞ்சி போயிடும். தெரியுதா? ஏன்னா யோகாவில் எல்லாம் சொல்லிடுறாங்க. எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும், எப்படி மனநலம் பேணணும், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நிறைய நோய்கள் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டதானே வருது. தெரியுதா? அந்த மனநல பாதிப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு யோகா மிகச்சிறந்த மருந்தாகும். அதையும் நாம் சித்தாலயாவில் சொல்லித்தரோம். ஐயா, இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமான முறையில் பதில் அளித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வணக்கம்.